வணக்க மக்களே, ஊற வைத்த பாதாம் பருப்பும் அதனுடைய மருத்துவ நன்மைகளும் ஏன் ஊற வைத்த பாதாம் பருப்பு பலருடைய விருப்பமான ஒரு நட்ஸாக இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, பாதாமில் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அனைத்து வகையான பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடிய சிறந்த பண்பு இருக்குதுங்க மக்களே. தினமும் நீங்கள் 5 பாதாம் பருப்புகளை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து அதோட தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் பிரச்சனை முதல் வயது உங்களுக்கு முதிர்வாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் எல்லா நோய்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குணமடைஞ்சிடும். சிறந்த மருந்தாக இந்த ஊற வைத்த பாதாம் விளங்கும். அது ஏன் நீங்க தோலை நீக்கிட்டு காலையில வெறும் வயிற்றுல ஊற வச்சு சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க ஊற வைத்த பாதாம் சாப்பிட்றது பாதாம் அப்படியே சாப்பிட்றதை காட்டிலும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். தோலை நீக்கிட்டு நீங்க சாப்பிடும்போது பாதாமுடைய சத்துக்கள் விரைவாக உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா செரிமானத்தை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மென்மைப்படுத்தும். இப்போ நீங்க தோலோட சாப்பிட்டீங்க அப்படின்னா பாதாமுடைய அந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய தோல் பாதாமுடைய சத்துக்களை உங்களுக்கு தரதை தடுத்துரும். அதனால தான் நீங்க காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல இந்த ஊற வைத்த பாதாமை தோலை நீக்கிட்டு சாப்பிடணும். இப்படி சாப்பிடக்கூடிய இந்த ஊற வைத்த பாதாம்ல கால்சியம் அதிகம் இருக்கு. அதோடு சேர்த்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய விட்டமின்களும் இந்த ஊற வைத்த பாதாம்ல இருக்கு. மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், கேச பிரச்சனைகள்னா முடி சம்பந்தமான பிரச்சனைகள், சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, இரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பையில கல் போன்ற பிரச்சனைகளை களைவதிலும் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு துணை புரியுது. வாங்க அது எப்படி என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுது அப்படின்றத பத்தி விரிவாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த சோகை பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, அந்த பிரச்சனையை குறைச்சிக்க ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்க ரத்தத்துல சரியான விதத்துல பாத்தீங்கன்னா அனைத்து சத்துக்களும் இருக்க வேண்டும். ரத்தத்துல வெள்ளை மற்றும் சிவப்பணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு அதிகமாக இருக்கு. அந்த வகையில் ரெட் பிளட் செல்ஸினுடைய எண்ணிக்கை அதிகரித்து ரத்தத்தினுடைய புரதமான ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இதன் மூலமாக ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் கம்மியாக இருக்கிறது, அந்த போன்ற பிரச்சனைகளை வரக்கூடிய அனிமியா ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைச்சிக்கலாம், வராமலும் தடுக்கலாம். சர்மம் பொலிவு பெறுவதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து காக்கக்கூடிய கவசமாக மேற்புற தோல் செயலாற்றுது. பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகமாக இருக்கு. இது தோலுக்கு அதிக பளபளப்பை இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு தருது. உடலுக்கு வலு சேர்க்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு மக்களே. ஊற வைத்த பாதாம் பருப்புல அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது அதிக அளவு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய எலும்புகள், தசைகள், நரம்புகள் வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு எனர்ஜி, ஆற்றல் பாத்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்க பாத்தீங்கன்னா ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கலாம். இப்ப கொழுப்பு சத்து இருக்கு பாத்தீங்களா, ஃபேட். இந்த ஃபேட் நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகரிச்சு கொண்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் இதில் இந்த ஊற வைத்த பாதாம்ல எதுவுமே கிடையாது. எனவே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்க அதிகம் சாப்பிடுறீங்க அப்படின்னா இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவு. அதனால இந்த கொழுப்புகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடிய அந்த இதுல இருந்து நீங்க விலகிடுவீங்க. இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை தீர்வதற்கு நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கலாம். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும், அதாவது ஃபைபர் கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகளையும் நீங்க அதிகம் சாப்பிட்றதால மலச்சிக்கல் போன்றவை உங்களுக்கு ஏற்படுது. குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள் உடலுக்கு மோசமானது. பாதாம் பருப்புகள்ல உணவை செரிக்கக்கூடிய வேதிப்பொருட்கள்லாம் அதிகமாக இருக்கிறதால இந்த பாதாம் பருப்பு நீங்க ஊற வச்சு எடுத்துக்கும் போது இதை நீங்க அதிகம் சாப்பிட்டீங்க அப்படின்னா குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்கும். செரிமானம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக நடக்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க நீங்களா இங்க இருந்தீங்க அப்படின்னா தினமும் 5 to 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை காலையில இருந்து வெறும் வயிற்று தோலை நீக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சரியா போயிடும். கொலஸ்ட்ரால் பிரச்சனையை குறைக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்புகள் மக்களே. தினமும் நீங்க 5 பாதாம் பருப்புகளை நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு காலையில இருந்ததும் வெறும் வயிற்று தோலை நீக்கிட்டு சாப்பிடும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முதல் பயனே கொலஸ்ட்ரால் குறையிறது தான் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகள் குறைய வைக்குது. மேலும் உடல் பருமனையும் கூடாமல் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு பார்த்துக் கொள்ளுது. ஊற வைத்த பாதாம் பருப்புகள்ல பாத்தீங்க அப்படின்னா கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாததால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க பட்னி கிடைக்கிறத தவிர்த்துட்டு நீங்க அப்பப்போ நீங்க சாப்பிடக்கூடிய உணவுக்கிடையே சில ஊற வைத்த பாதாம் பருப்புகளை உண்பதால உடல் எடையை நீங்க ஏறாம கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். முக சுருக்கங்களை போக்கும் ஊற வைத்த பாதாம். நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது பலரினுடைய ஆசையாக இருக்கிறது தான். ஆனா உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் உங்களுடைய ஆசையை நிராசையாக மாத்திரும். இனி உங்களுக்கு முக சுருக்கங்கள் போறதுக்கு 5 பாதாம் பருப்புகளை நீங்க ஊற வைத்து எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய
சுருக்கங்களை மறைய வைக்குது. பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சருமத்தை நீங்கள் மசாஜ் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாக இருக்கும், பொலிவோடவும் ஷைனிங்காகவும் இருக்கும். மூளையை பலப்படுத்தும் ஊற வைத்த பாதாம் வயோதிகத்தில், அதாவது வயசான காலத்தில் வரக்கூடிய அல்சீமர் நோய் எனப்படக்கூடிய மறதி நோயை தவிர்க்கிறதுல ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால நீங்கள் இப்போ இதை இளம் வயதிலிருந்தே சாப்பிட்டு பழகணும். முறையாக நீங்கள் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்றீங்க, பிள்ளைகளுக்கும் சாப்பிட கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மூளையானது எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும், பிள்ளைகளுடைய மூளையும் சுறுசுறுப்பாக இருக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் ரிபோஃப்ளோவின் அப்படின்னு சொல்லக்கூடிய பி விட்டமின் இருக்கு. அதுக்கப்புறம் எல் கார்டினேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலமும் இருக்கு. இது வந்து மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும், புத்தி கூர்மை உங்களுக்கு தரும், எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், மூளையினுடைய செயல்திறனை அதிகப்படுத்துறது, நரம்புகளுடைய இயக்கத்திற்கு, மூளை நரம்புகளுடைய இயக்கத்திற்கு குறிப்பாக ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கு. தலைமுடி மற்றும் கர்ப்பத்திற்கும் பலனளிக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்புல மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிகமாக இருக்கு. இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை தொடர்ந்து உண்பவர்களுக்கு தலைமுடி உதுதல் குறைபாடு நீங்குகிறது. மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைச்சி போறது போன்ற பிரச்சனையும் போயிடும். பெண்களுக்கு மகப்பேறு காலத்தில் சத்து நிறைந்த உணவுகள் கொடுக்க வேண்டியது அவசியமாகும். அந்த மாதிரி டைம்ல நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் சரியான விகிதத்தில் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்வதில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வயிற்றில் வளரக்கூடிய கருவுக்கும் இது நல்லது, தாய் சேனாலும் பாதுகாக்கப்படும். நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய நியாசின் உப்பு இந்த ஊற வைத்த பாதாம்ல அதிகம் உள்ளது. நார் சத்தும் போதுமான அளவில் உள்ளது. எனவே இதய நோயாளிகளும் பசியே பொறுக்க முடியாதவர்களும் தினமும் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை 10 பாதாம் பருப்புகளுடைய எண்ணிக்கையில சாப்பிடலாம். நீர்ல ஊற வைத்த பாதாம்ல இருந்து லிப்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதி வெளியிடப்படுகிறது. நீங்க இந்த நீர்ல ஊற வைத்த பாதாம் பருப்புகளை உண்ணும் போது நாம சாப்பிட்டிருக்கக்கூடிய மற்ற உணவுகள்லாம் எளிதில் செரிக்கப்பட்டுரும். இரவுல 10 முதல் 12 பாதாம் பருப்புகளை நீங்க நீர்ல ஊற வச்சு காலையில இருந்து வெறும் வயிற்ற தோலை நீக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆண்மை உங்களுக்கு பெருகும். இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்வதால இரைப்பையை தாண்டி பெருங்குடலுக்கு இதோட சத்துக்கள் சென்று அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்குது. அதாவது நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சி தான் ஊக்குவிக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மை தான் நடக்குமே தவிர தீமை நடக்காது. நீங்க பயப்பட தேவையில்ல. கொழுப்பு சத்து அதிகம் இருக்கக்கூடிய இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு ரத்தத்தில் இருக்கக்கூடிய தீய கொலஸ்ட்ராலோடைய அளவை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்குது. ஸோ கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிடும். ரத்தத்தில் உங்களுடைய தீய கொலஸ்ட்ராலோடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிடும். நல்ல கொலஸ்ட்ராலோடைய அளவை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைக்க உதவும். ஸோ நல்ல கொலஸ்ட்ராலோடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு கெட்ட கொழுப்பு குறைக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புல மூளையையும் சிறுநீரகத்தையும் பாதுகாக்கக்கூடிய பாஸ்பரஸ் உப்பு கால்சியத்தை விட 2 மடங்கு இருக்கு. ரத்த சோகையை குணப்படுத்தக்கூடிய இரும்பு சத்தும் இந்த பாதாம் பருப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஊற வைத்த பாதாம் பருப்புகள்ல தாராளமாக இருக்கு. ஊற வைத்த பாதாம் பருப்புல கால்சியம் அதிகம் இருக்கிறதால மெலிவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எலும்பு மெலிவு நோயில விழுந்து விடாமல் பாதுகாக்கக்கூடியதாக இது இருக்கு. கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு போலிக் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா போலிக் அமிலம் போதுமான அளவு கிடைக்கும் போதுதான் குழந்தை அவங்களுக்கு ஆரோக்கியமாக வளரும், பிறப்பு குறைபாடுகளும் இல்லாமல் எதுவும் பிறக்கும். ஸோ இதனால் நீங்கள் குழந்தையை ஆரோக்கியமாக வளர்த்து பிறப்பு குறைபாடுகள் எல்லாமே பிறக்க வைக்கணும் அப்படின்னா ஃபோலிக் அமிலம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கருவுற்றக்கூடிய பெண்கள் சரியான விகிதத்தில் மருத்துவருடைய ஆலோசனைப்படி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு தொடர்ந்து இந்த மாதிரி முறைகளை நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த நோய்கள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு இந்த நோய்களை உங்களுக்கு குணப்படுத்திடும். ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய எண்ணற்ற சத்துக்கள் உங்களுக்கு பலவிதமான ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஊற வைத்த பாதாம் பருப்புடைய மருத்துவ நன்மைகள். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்குமே உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமே ஒரு சிறந்த தீர்வாக இந்த ஊற வைத்த பாதாம் இருக்கு. தினமும் 5 ஒரு 10 பாதாம் பருப்புகளை நீங்க ஊற வச்சு காலையில இருந்ததும் வெறும் வயிற்று தோலை நீக்கிட்டு சாப்பிட்டதால கொலஸ்ட்ரால் முதல் உங்களுக்கு இருக்கக்கூடிய வயது முதிர்வு தொடர்பான எல்லா விதமான பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு போக்கிடும். இந்த ஊற வைத்த பாதாம்ல கால்சியம் அதிகமாக இருக்கு. அதோடு சேர்ந்த புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய விட்டமின்களும் இருக்கு. மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், கேச பிரச்சனைகள் முடி சார்ந்த பிரச்சனைகள், சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, ரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பையில கல் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு துணை புரியுது. மேற்கண்ட நோய்கள்லாம் உங்களுக்கு இப்போ சொல்லிருக்கக்கூடிய நோய்கள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை குறைச்சிக்கிறதுக்கு உங்களுடைய உடலை பலவிதமான நோய்கள் வராமல் தடுத்துக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்புகளை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் சேர்த்து ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.